சதா சர்வ காலமும் பணப்பிரஜையிலேயே இருந்தார். அப்படி பணம் பணம் பணம்னு இருந்தவரை பகவான் தடுத்து ஆட்கொள். பிராணனுக்கு மேல அபிமானம் வச்சுருந்தார் தன்னுடைய மனைவி. பிரவாகமான ஒரு பக்தி வரும்பொழுது இந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு எந்த நிலையிலையும் யாருக்கும் இப்ப ஏற்பட்ட பக்தி உண்டாகுங்கிறத காண்பிக்கிறது இந்த சரித்திரம். அறுதொழில் புரிவது அந்தணர்க்கே அப்படிங்கிற ஔவையார். ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு காரியம், தானம் கொடுக்கணும். யாராவது தானம் கொடுத்தா வாங்கணும். ஒரு 600 வருஷம் முன்னாடி 9 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தவர் புரந்தரதாஸ். சதா சர்வ காலமும் பணப்பிரஜையிலேயே இருந்தார். தேச தேச திரிகி நானு ஆசபத்தநாதே சுவாமி. நகைப்பொட்டி கையில் எடுத்துட்டு ஊரூரா நாயலையரா மாதிரி அலைஞ்சேனேன்னு ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். சுவானவந்தே. அப்படி பணம் பணம் பணம்னு இருந்தவரை பகவான் தடுத்து ஆட்கொள். இவெல்லாம் அவதார புருஷர்கள். துளசிதாசர் பிராணனுக்கு மேல அபிமானம் வச்சுருந்தார் தன்னுடைய மனைவிட்ட. பில்லுமங்கல சுவாமிகளோ உயிருக்கு மேல ஆசை வச்சிருந்தார் சிந்தாமணி. வால்மீகி மகரிஷி வழிப்பறி பண்ணிண்டு கொலை பண்ணிண்டு கொள்ளை அடிச்சுருந்தார். நேற்றைய தினம் சொன்னது போல ஒரு பிரவாகமான ஒரு பக்தி வரும்பொழுது இந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு எந்த நிலையிலையும் யாருக்கும் இப்ப ஏற்பட்ட பக்தி உண்டாகுங்கிறத காண்பிக்கிறது இந்த சரித்திரங்கள். சின்ன குடும்பமாக இருந்தாலும் செலவழிக்காம இவர் பணங்காசை சேர்த்துன்னு இருக்கும் பொழுது இவரை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு பகவானுடைய ஒரு திருவுள்ளம். அதுக்கே ஒரு யோகம் பண்ண வேண்டாமோ? எல்லா அயோக்கியனையுமா பகவான் திருத்தி விடுறார். திருந்தனுங்கிற யோகம் இருக்கிறவா தான் திருந்துவா போல இருக்கு. அப்படி வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படணும் அப்படின்னு யாருக்கு அந்த யோகம் இருக்கோ அவளுக்கு தான் அது லபிக்கிறது. எல்லா கொள்ளக்காரனும் எல்லா திருடனும் வால்மீகியா ஆயிடல்ல. எல்லா ஸ்திரீலோலனும் துளசிதாசரா ஆயிடல்ல. எல்லா பணத்தாசை பிடிச்ச லோபியும் புரந்தரதாசரா ஆயிடல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த தோஷம் தனி, இது வாசனா பலம். இது தாண்டி பகவானுடைய ஒரு திருவுள்ளம்னு ஒன்று தனியாக இருக்கு. அது யாருக்கு லபிக்கிறதோ அவளுக்கு தான் வாழ்க்கை மாறுறது. எல்லாருக்கும் வாழ்க்கை மாறிவிடல. பகவானுக்கு இவரை தடுத்து ஆட்கொள்ளணும்னு ஒரு திருவுள்ளம் வந்து அவர் போற போக்குலையே போய் தான் திருத்த முடியும். அவர் பணம் பணம்னு இருக்காரணும். அப்ப பணம் விஷயமா தான் அவரை திருத்த முடியும். வயசான ஒரு கிழவருடைய ரூபத்தை எடுத்துண்டு பிரம்மதேவனை ஒரு குழந்தையாக ஆக்கி என்னுடைய பேரனுக்கு நான் உபநயனம் பண்ண போறேன், பூணல் போட்டு வைக்க போறேன். 10 பேர்ல நான் யாச்சகம் வாங்கி தான் அந்த பணத்தை வச்சுன்னு பூணல் போடணும். நான் ஏழை பிராமணன். இது தோஷம் இல்லை. அறுதொழில் புரிவது அந்தணர்க்கே அப்படிங்கிற ஔவையார். யாச்சகம்ங்கிறது ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு காரியம். வேதம் சொல்லணும், வேதம் சொல்லி வைக்கணும். யாகம் பண்ணணும், யாகம் பண்ணி வைக்கணும். தானம் கொடுக்கணும். யாராவது தானம் கொடுத்தா வாங்கணும். இது விதிக்கப்பட்டிருக்கவனுக்கு. கொடுத்தான்னு இல்லை, யாச்சிக்கலாம். அதனால தானே வாமனமூர்த்தி
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.